வணக்கம் மக்களே, நான் சத்யவார்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. அவரால் முழுமையாக இன்றைக்கு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்னும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும், ஒரு முழுமையான ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலுமே மிகப்பெரிய அளவில் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள், நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் 20 ஆண்டுகள் மற்ற கட்சியில் உழைத்திருக்கின்றார். அவருடைய அந்த அனைத்து வகையான சம்பாதித்த அனைத்துமே அந்த கட்சிகளுக்காக முழுமையாக செலவழித்திருக்கிறார். அந்த கட்சிகள் இவருடைய வளர்ச்சி காரணமாக அவரை அங்கிருந்து நிராகரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு சினிமா தாக்கம், குழந்தைகளுடைய வற்புறுத்தல், இது போன்ற அனைத்துமே ஒரு முழுமையாக அந்த வாக்கு சதவீதம் நமக்கு குறைந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு மக்களுமே நம்பிக்கையோடு வாக்களித்துள்ளார்கள். ஒரு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் வரும் என்று இன்றைக்கும் அந்த முகவர்களாக, இடைத்தரகர்களாக இளைய சமுதாயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய துறை சார்ந்து, திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலுமே அங்கீகாரம் கொடுக்காத ஒரு நபருக்காக இன்றைக்கு முழுமையாக அந்த சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விளம்பரப்படுத்தினால் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக ஆக முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. என்ன தகுதி இருக்கிறது, எந்த துறையில் அனுபவம் இருக்கிறது, தன்னுடைய திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கே ஒரு நலத்திட்டங்களை அறிவிக்காமல், அந்த மக்களுக்காக பேசப்படாமல், ஒரு விளம்பர ஒரு மாடலாக மட்டுமே கொடுக்கின்ற, ஸ்கிரிப்டை வாசிக்கின்ற நபராக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சட்டபூர்வமாக உச்சநீதிமன்றம் தகுதியானவர்களை முழுமையாக கொண்டு வர வேண்டும். இனியாவது ஒவ்வொரு இடத்திலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கும் அனைத்து துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அங்கீகாரமாக ஒவ்வொரு அவர்களுக்குரிய நலத்திட்டங்களை நாம் பதிவிட்டிருக்கின்றோம். திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு அந்த அடிப்படையாக வேலை செய்கின்ற அவர்களுக்குரிய அடையாள அட்டை, வேலை நியமனம், சம்பளம் நிர்ணயம், அந்த வேலையினுடைய நேரம் மற்றும் விபத்து காப்பீடு, அவர்களுக்குரிய மருத்துவ காப்பீடு, ஓய்வூதிய திட்டம், இது அனைத்துமே ஒவ்வொரு பதிவுகளாக நாம் பதிவிட்டு ஒவ்வொரு துறை சார்ந்தும் அங்கீகாரம் அளித்துள்ளோம். ஆனால் வருகின்ற இந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு மட்டுமே முழுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்பது களத்தில் முழுமையாக அந்த 234 தொகுதியை சுற்றி வந்து உழைத்தவர்களுக்கு அந்த உழைப்பு கிடைக்காமல், ஒரு விளம்பரம் காரணமாக, சினிமா அந்த தாக்கம் காரணமாக இன்றைக்கு ஆட்சி அமைப்பே ஒரு தப்பான நபருக்கு மக்களை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி வரக்கூடிய சூழ்நிலை என்பது அரசியலுக்கு வரக்கூடிய நபர் ஒரு அங்கீகாரமுள்ள, ஒரு தகுதியுள்ள ஒரு வேட்பாளர்களாக வரப்பட வேண்டும். அதற்குரிய தேர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே அந்த தேர்ச்சிக்குரிய ஒரு மிகப்பெரிய பங்கீடு இருக்கும்போது நம்மை ஆளுகின்ற அந்த வேட்பாளர்கள் கண்டிப்பாக அந்த தேர்ச்சி பெற்று முழுமையாக ஒவ்வொரு துறையிலுமே அதற்குரிய அங்கீகாரம் தேர்ச்சி பெற்ற பின்பே இதற்குரிய அந்த தேர்தல் நிற்கக்கூடிய ஆவணம் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். இதை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம், மத்திய அரசும் இதற்குரிய ஒரு தனிப்பட்ட ஒரு கல்லூரியை முழுமையாக நியமிக்கப்பட வேண்டும். இனியாவது ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்துவோம். நன்றி மக்களே.